ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரிஸ் டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகைநிலை தொடர்கள். நேற்று வீடியோவில் தொகாநிலை தொடர்கள் பற்றின பாடத்தை பார்த்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் நெக்ஸ்ட் மந்த் நடக்க இருக்கிற டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொகைநிலை தொடர்கள் விளக்கம். ஒரு தொடரில் இரு சொற்களுக்கிடையே சொல்லோ உருவோ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் ஒரு உருவோ ஒரு சொல்லோ மறைஞ்சு வரும். அது சென்டென்ஸில் இருக்காது, ஆனால் அதை நம்ம வாசிக்கும் போது அந்த பொருளை அங்கே தரும். இதுதான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வார்த்தை இல்லை, ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் கூட அந்த மாதிரி வரும். இப்போ தொகைநிலை தொடர்களுடைய வகைகள் எத்தனை வகை இருக்குது? 6 வகைகள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர்களுடைய வகைகளை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல வேற்றுமை தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை. அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு நடுவில் வேற்றுமை உருவு வரும், ஆனால் அது மறைந்து வரும், வெளிப்படையாக தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கும். ஆக இந்த வேற்றுமை உருவுகள் என்னெல்லாம் அப்படின்றத நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், திருப்பி ஒருக்க சொல்கிறேன். ஐ, ஆள்கு, இன், அது, கண், இதெல்லாம் தான் வேற்றுமை உருவுகள். ஸோ இந்த வேற்றுமை உருவு என்ன ஆகும்? மறைந்து வரும், ஆனால் பொருள் தரும். இதுதான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. மதுரை சென்றார் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இருக்கு. இதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மதுரை சென்றார் அப்படின்றதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய உருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு சென்றார். அப்போ கு என்ற வேற்றுமை உருவு அந்த இடத்துல மறைந்து வருவதனால் இது வேற்றுமை தொகை. அடுத்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது கிட்டத்தட்ட வேற்றுமை உருவினுடைய ஒரு உட்பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னு பாருங்க. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவதே உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ வேற்றுமை தொகையில் உருவு மட்டும் மறைஞ்சு வரும். இந்த உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் உருவு மட்டும் இல்ல, பயனும் அதனுடைய பயனும் சேர்ந்தே மறைந்து வரும். அதாவது ஒரு வார்த்தை மறைந்து வரும். இததான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தேர் அப்படின்ற வார்த்தையில தேரை ஐன்ற உருவு மறைஞ்சு வந்திருக்கு, ஓட்டும் என்ற பொருளை விளக்கும் பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. இதனால தான் இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ரெண்டுமே மறைஞ்சு வரதுனால இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை. அதாவது காலம் கரைந்த பெயரெச்சமே வினைத்தொகை. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைத்தொகைனா என்ன? ஒரு வினை இருக்கும், அது எப்படி இருக்கும்னா எச்சமாக, அதாவது முடியாததாக இருக்கும். ஆனால் அது எப்படி பொருள்படும்? 3 காலத்துக்கும் உரியதாக பொருள்படும். இதனால தான் இதை என்னன்னு சொல்றாங்க? வினைத்தொகைன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. வீசு தென்றல், ஊறு காய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், இந்த 3 அர்த்தத்துலையும் இந்த வார்த்தையை நம்மளால் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் ஊறுகாய் அப்படின்றத ஊறிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு 3 அர்த்தத்துலையும் 3 காலத்துக்குரியதாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இது வினைத்தொகை. அடுத்தது பண்பு தொகை. இது பார்த்தீங்கன்னா, பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. இப்போ பண்பு தொகைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் பண்பு உருவுகள் மறைஞ்சு வரும், மை விகுதியும் மறைஞ்சு வரும். இது எடுத்துக்காட்டு பாருங்க. செங்காந்தள், செம்மை கூட்டல் காந்தள், ஆக மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதனுடைய பொருளை பார்த்தீங்கன்னா, செம்மையாகிய காந்தள், ஆகியன்ற வார்த்தையும் அந்த இடத்துல உள்ள வந்துடுது. ஆக மொத்தம் இது பண்பு தொகை. அடுத்தது பண்பு தொகையினுடைய ஒரு உட்பிரிவான இரு பெயரொட்டு பண்பு தொகை. இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதாவது ஒரு சிறப்பு பெயர் வரும்,
அதனுடைய பொது பெயர் பின்னாடி வரும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு வந்து மறைந்து வரும். இதை தான் வந்து இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்க. மார்கழி திங்கள், அதாவது மார்கழியாகிய திங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மார்கழின்றது சிறப்பு பெயர், திங்கள் என்பது பொது பெயர். இது ரெண்டுக்கும் நடுவில் ஆகியன்ற வார்த்தை வருது, மறைந்து வருகிறது. அடுத்து சாரை பாம்பு, சாரையாகிய பாம்பு. சாரைன்றது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். இந்த இரண்டுக்கும் நடுவில் ஆகிய மறைந்து வருகிறது. அதனால இது இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது உவமை தொகை. உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் போல, ஒப்ப முதலான உவம உருபுகள் மறைந்து வருவதே உவமை தொகை. அதாவது உவமேயம்னா எந்த பொருளை பற்றி பேசுகிறோமோ அது உவமேயம். அந்த பொருளுக்கு ஒப்பாக வேற ஒரு பொருளை சொல்லுவாங்க இல்லையா, அது உவமை. ஆக ஒரு உவமைக்கும் உவமேயத்திற்கும் நடுவில் போல, ஒப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மறைந்து வரும், வெளிப்படையாக இருக்காது, மறைந்து வரும். அப்படி வந்தா அதுக்கு பேர் தான் என்னது, உவமை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. மலர்கை. இப்போ இந்த மலர்கை அப்படின்றதுல மலர்ன்றது உவமை, கை என்பது உவமேயம். ஆனால் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர் போன்ற கை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்படின்னா இங்கே போன்றன்ற வார்த்தை என்ன ஆயிருக்கு, மறைந்து வந்திருக்கு. அதாவது உவமைக்கும் உவமேயத்திற்கும் நடுவில் போன்ற அப்படின்ற உவம உருபு வந்து மறைந்து வந்திருக்கிறது. அதனால இது உவமை தொகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. அதாவது ரெண்டு வார்த்தை சேர்ந்திருக்கும், அந்த வார்த்தைகளுக்கு நடுவுலையும் கடைசியிலையும் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வரும். அதாவது வார்த்தையில் இருக்காது, ஆனால் அந்த பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி வருவது உம்மை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. அண்ணன் தம்பி, தாய் சேய். இதுல அண்ணன் தம்பி என்பது அண்ணனும் தம்பியும் என்பதுதான் பொருள். அப்ப என்னும் இடைச்சொல் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி தாய் சேய், தாயும் சேயும். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு. ஆக இது உம்மை தொகை. அடுத்து நம்ம பார்க்க போறது அன்மொழி தொகை. அதாவது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அதாவது அல்னா அல்லாதது. என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா தொகைகள்லையும் 5 தொகைகள் இருக்கு இல்லையா, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, இந்த தொகைநிலை தொடர்கள்லாம் வராத ஒன்று இதில் வந்து வருது அப்படின்னா, மறைந்து நின்று பொருள் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. சிவப்பு சட்டை பேசினார். இப்போ இந்த வார்த்தையில் சிவப்பு சட்டை பேசல, சிவப்பு சட்டையை போட்டிருக்கவர் தான் பேசியிருக்காரு. ஆக சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அப்போ அணிந்தவர்ன்றது மேலே கூறின 5 வகையறாக்களையும் அடங்கலை. அணிந்தவர்ன்ற வார்த்தை ஒரு புதுசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து அன்மொழி தொகை. அடுத்து முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை தனியாக வராது, மீசையை வச்சிருக்கிறவர் தான் வந்திருக்காரு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, முறுக்கு மீசை வைத்தவர் வந்தார். அப்போ இந்த வார்த்தை வந்து உள்ள மறைஞ்சிருக்கு. அதனால தான் இது அன்மொழி தொகை. இதோட தொகைநிலை தொடர்கள் பாடம் முடிந்தது. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.